நிறைந்ததே என் ஆவல் பூமியில். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்களின் மூலம் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தியானத்திற்கென்று எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சிலுவை பாடு மரணங்களை இந்த லெந்து நாட்களில பல விதங்களில தியானிக்கிறோம். சபையாக, தனி மனிதனாக, இன்னும் அநேக காரியங்களின் மூலமாக நாம் தியானித்து வருகிறோம். அந்த எபேசிய சபைக்கு பவுல் எழுதும்போது அநேக காரியங்களை விவரித்து காண்பிக்கிறார். அதாவது ஆவிக்குரிய மனிதனுக்கு வரக்கூடிய எதிர்மறையான போராட்டங்கள், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள் சந்திக்க போகிற தீமைகளை எப்படி சந்திக்க வேண்டும் என்று சொல்லி இந்த எபேசியருக்கு எழுதின நிருபத்துல தான் சொல்றார். அல்ல, சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஒவ்வொரு லிஸ்டா காண்பிக்கிறார். அதுல இங்க மிக மிக முக்கியமாக பகையை இயேசு சிலுவையிலே கொன்றது மாத்திரமல்ல, இருதிறத்தாரையும் தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் அப்படிங்கிறார். அப்போ பகை எனப்பட்டது எப்பேற்பட்டது? இந்த பகை எங்க ஆரம்பித்தது? இந்த பகையை எப்படி நீங்களும் நானும் அழிக்க வேணும், அல்லது அந்த பகை ஒரு வேலை அழியலைன்னா அது என்னென்ன வேலையெல்லாம் செய்யும் அப்படிங்கிறதை குறித்து வேதத்துல அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு எல்லோருக்குள்ளேயும் ஏதோ விதமான பகை இருக்குது பாருங்க. இயேசு கூட இந்த உலகத்திற்கு நான் சமாதானத்தை கொடுக்க வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், நான் பிரிவினையும் பகையும் உண்டாக்க வந்தேன் அப்படிங்கிறார். இப்ப இயேசு சமாதானக்காரனர். அவர் ஒரு வீட்டுக்குள்ள போய் அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாகட்டும்னு சொல்லுங்க அப்படிங்கிறாரு. ஆனா அவரே என்ன சொல்றாருன்னா, நான் பகையை உண்டாக்க வந்தேன், பிரிவினை உண்டாக்க வந்தேன் அப்படின்னா, இதை சில மார்க்கத்தார், அதாவது வேத வாக்கியங்கள் அனைத்தும் தேவ ஆவியினாலே நிறைந்து தேவனுடைய பரிசுத்தவான்களை கொண்டு தேவனே எழுதின காரியங்கள். எப்படி மோசே சீனாய் மலையில தேவனாலே பெற்ற கற்பனைய, அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ முதல் விசை கர்த்தரே கைப்பட எழுதி கொடுத்த அந்த கட்டளையும் பிரமாணத்தையும் இந்த ஜனங்கள் பொன்கன்று குட்டியை உண்டாக்கினது நிமித்தமாக கீழே இறங்கி வந்த மோசே கோபப்பட்டு அந்த மலையிலேயே வீசி உடைத்து விடுகிறார். இப்ப கர்த்தர் எழுதி கொடுத்த அதே கற்பலையை போல தேவன் மறுபடியும் நீ பூமியில ஒரு கற்பலகையை இழைத்து கொண்டு வா அப்படிங்கிறார். இப்ப கற்பலையை இழைத்து கொண்டு 2வது விசை 40 நாள் மோசே உபவாசித்த போது இப்ப தேவன் எழுதல, தேவன் மோசேயை எழுத வைத்தார். அதே மாதிரிதான் இந்த வேத வாக்கியங்கள் தேவ மனிதர்களால தேவனே எழுதப்பட்ட வாக்கியங்கள். அதுல மிக மிக முக்கியமா சொல்லப்படுகிற இந்த பகை விரோத காரியங்களை குறித்து தேவ ஆவியை பெறல, தேவனோடு ஐக்கியம் இல்லைன்னா இவர்கள் இயேசு சொன்ன காரியத்தையும் தவறுதலாக புரிந்து கொண்டு, பாருங்க, இயேசு எதற்காக வந்தாராமா? மாமியாவுக்கும் மருமகளுக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேங்கிறாரு, அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேங்கிறாரு, அப்பாவுக்கும் மகனுக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன், பகையை உண்டாக்க வந்தேன்னு சொல்றாரு. இந்த மார்க்கத்தை எதுக்கு நம்ம தழுவி கொள்ளணும்? இந்த இயேசு நமக்கு எதுக்கு என்று சொல்லி அநேகர் இடறி போவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனா இயேசு என்ன சொல்ல வர்றாருன்னா, பகை எனப்பட்டது சில காரியங்கள் அறியாத வரைக்கும் அது பகையாவே இருக்காது. உதாரணத்துக்கு, ஒரு பட்டணத்துல மதுபானத்தின் நிமித்தமாக ஒருத்தர் மிகப்பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு. அவருதான் அந்த பட்டணத்தையே ராஜ்யம் பண்ணி கொண்டு இருக்கிற அளவுக்கு வசதியோடு இருக்கிறாரு. எல்லாமே அவரிடத்துல வர்றாங்க. ஆனா அவருதான் என்ன பண்ணிருக்கிறாரு? மதுபான கடை வச்சிருக்கிறாரு, மதுபானங்கள் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு.
மதுபானம் எனப்பட்டது தவறுதலானது என்று ஒருத்தருக்குமே தெரியல. அதை வாங்கி வாங்கி குடிக்கிறாங்க. அந்த இடத்திற்கு ஒரு மிஷினரி வர்றாருன்னு வைங்களேன். அவர் சொல்றாரு, மதுபானத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் பரிசுத்த ஆவியினால உண்டாகக்கூடிய சந்தோஷம் பெரிதா இருக்கும். இந்த தேவ ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கல்வாரி சிலுவையினுடைய காரியங்களையும், அதுல இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னதையும் விவரித்து காண்பித்த போது, இயேசு சொன்னபடியே இந்த பரிசுத்த ஆவியை பெற்றதுக்கு அப்புறம் இந்த மதுபானத்தின் குடியிலிருந்து ஜனங்கள் விடுதலையானதுக்கு அப்புறம் இப்ப மதுபான கடைக்கு போகல அப்படின்னா, இப்ப மதுபான கடைக்காரருக்கு யாரு மேல பகை வருதோ இல்லையோ, இந்த தேவனையும் தேவாவியினால் வரக்கூடிய சந்தோஷத்தையும் கொடுத்த மிஷினரியின் மேலதான் பகை வரும். அதே மாதிரிதான் ஒரு குடும்பத்துல கர்த்தரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாம, கர்த்தருக்குள்ள தன்னுடைய வாழ்க்கை புதுப்பிக்கப்படாம இருந்த ஒரு குடும்பத்துக்குள்ள சுவிசேஷம் போய் மெய் வாழ்வை அடைந்ததுக்கு அப்புறம் பொய் சொல்லாம, பகைக்காம, பலவிதமான தீமையான காரியம் செய்யாம ஒரு வீட்டுல ஒரு பெண்ணோ ஒரு பையனோ இருப்பாங்கன்னா, மற்ற அனைவருமே அந்த பையனுடைய சிந்தனைக்கு நேர் எதிர்மறையான சிந்தையா இருப்பாங்க. அப்ப எப்படி ஒரு மனுஷன் வெளிச்சத்துல இருக்கிற மனுஷன் இருளில் இருக்கிற மனுஷனோடு கூட ஒத்து போக முடியாதோ, அதே போல கர்த்தருக்குள்ள ஒரு மனுஷன் வந்துட்டானா, கர்த்தருக்குள்ள வராமல் இருக்கிற மனிதருடைய எண்ணங்களும் சிந்தைகளும் கட்டாய வித்தியாசமா தான் இருக்கும். பாருங்க, இது எங்க ஆரம்பித்தது அப்படின்னா, ஆதியாகம புஸ்தகத்தினுடைய 3வது அதிகாரத்துல சர்பத்திற்கு தேவன் கொடுத்த ஒரு தண்டனை பாருங்க, பகை அப்படின்னு. அதை குறித்து 3ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்திற்கும் அவள் வித்திற்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் குதிங்காலை நசுக்குவார், நீ மன்னிக்கணும். ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம், உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்திற்கும் அவள் வித்திற்கும் பகை உண்டாக்குவேன். இங்கதான் பாருங்க, 2 வித்துகளுக்கு இடையில முதல்ல பகை உண்டாகுது. அப்ப சர்பத்தின் மூலமாக ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது மாத்திரமல்ல, ஏவாளின் மூலமாக ஆதாமும் வஞ்சிக்கப்பட்டபடினால தேவ சித்தம் ஏதேன் தோட்டத்துல தடை பண்ணப்பட்டாயிற்று. அப்ப அந்த தடை பண்ணினதற்கு காரணமா இருந்தது யாருன்னா இந்த சர்பம் தான். இந்த சர்பத்தை பயன்படுத்தினது யாருன்னா பிசாசு தான். இப்ப பிசாசினுடைய கைக்கூலியாய் இந்த மனுஷி மாறினதுனால இந்த மனுஷியினிடத்திலிருந்து பிறந்த எல்லோருக்குள்ளேயுமே அந்த பிசாசின் சிந்தை எனப்பட்டது இருக்குது. சர்பத்துக்குள்ள பிசாசின் சிந்தை அந்த சிந்தைய மனுஷிக்குள்ள கொண்டு அந்த சிந்தைய மனுஷனுக்குள்ள கொண்டு போய் இந்த 2 பேருக்குள்ளும் பிறந்த ஒவ்வொரு ஆணுக்குள்ளேயும் ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் இந்த மாம்ச சிந்தை எனப்பட்டது ஒன்று இருக்குது. இந்த மாம்ச சிந்தை எனப்பட்டதுல இருக்கிற வரைக்கும் எல்லோருமே ஈக்குவலா நினைக்கக்கூடிய ஒரு சம்பவம் வரும். அல்லது எப்படி பகைப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா யார் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரா ஏத்துக்கிட்டாங்களோ, தேவனால மறுபடி பிறக்கிறாங்களோ, தேவனுடைய வித்து யாருக்கு உள்ள இருக்குதோ, அவங்க கட்டாயம் பாருங்க மாம்சத்துக்கு ஏற்றபடி நடக்காததுனால மாம்சத்துக்குரியவர்கள் அவர்களை எதிர்ப்பாங்க. கர்த்தர் கூட இந்த இஸ்ரவேல் மக்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ள உள்ள போனதுக்கு அப்புறம் சில பிரமாணங்களை அவங்களுக்கு கொடுக்கிறார். அதுல மிக மிக முக்கியமா யாத்ராகம புஸ்தகத்தினுடைய 23ஆம் அதிகாரம் 5வது வசனம், உன்னை பகைக்கிறவனுடைய கழுதை சுமையோட விழுந்து கிடக்க கண்டாயானால் அதற்கு உதவி செய்யாமல் இருக்கலாமா? அவசியமாய் அவனோட கூட அதற்கு உதவி செய்வாயாக. ஆண்டவர் சொல்றாரு, ஒருவேளை காரணம் இல்லாம யாரோ ஒருத்தரும் கூட சண்டை போட்டிருக்கலாம், பகைத்திருக்கலாம். அந்த மனிதனுக்கு கழுதை இருக்கலாம். அந்த கழுதையோடு கூட அவன் சுமையை சுமந்து கொண்டு நடத்திட்டு போறப்ப அந்த கழுதை சுமதாங்காம கீழே விழுந்துருச்சுன்னா
அவன் பகைஞனுடைய கழுதை என்று நீ பார்க்க கூடாது. நீ போய் அந்த கழுதைக்கு உதவி செய்யணும். ஏக் அப்படின்னா உனக்கும் அவனுக்கும் தான் பகையே தவிர கழுதைக்கு உனக்கும் பகை கிடையாது. பாவம், அந்த கழுதை உன்னை பகைக்கவும் கிடையாது. அது தேவனுடைய படைப்பு. அப்ப தேவனுடைய படைப்புல ஒண்ணு வேதனைப்படுகிற போது, அதுவேளை ஒருவேளை எதிரியின் கையில இருந்தா கூட நீ போய் உதவி செய் என்று சொல்லுகிற அன்புள்ள ஒரு ஆண்டவர் பாருங்க. அப்பேற்பட்ட ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துல மனுஷனையும் மனுஷியோ அன்போடு வாழும்படியாய், அந்த மனுஷனும் மனுஷிக்குள்ள இருக்கிற அன்பை சகல மிருக ஜீவன்களும் கற்றுக்கொள்ளும்படியாக தேவனே ஏதேன் தோட்டத்துல தேவ ராஜ்யத்திற்கென்றுதான் ஏற்படுத்தினார். பட் இன்றைக்கு சாத்தானின் சத்தத்துக்கு செவி கொடுத்ததுனாலதான் பகை இப்ப ஸ்திரிக்கும் பிசாசுக்கு வந்தது மாத்திரமல்ல, இப்பொழுது தேவனுடைய வித்துக்கும் இப்ப தேவன் இல்லாத மாம்ச வித்துக்கும் ரெண்டுக்கும் நேரடியா இப்ப பகை வருது பாருங்க. அப்ப இந்த பகையினால வரக்கூடிய ஆபத்துகள் என்னென்னலாம் இருக்குது. ஏன்னா சிலுவையில பகையை கொன்றார்னு நம்ம பார்க்கிறோம். ஆனா பகை எனப்பட்டது ஒரு மனுஷனுக்குள்ளேயோ மனுஷிக்குள்ளேயோ எப்படியாவது வந்துருங்க. சொந்த சகோதரனை பகைக்கிற எத்தனையோ சகோதரிகள் இருக்கிறாங்க. சொந்த சகோதரியை பகைக்கிற எத்தனையோ சகோதரர்கள் இருக்கிறாங்க. பெற்றோரை பகைக்கிற பிள்ளைகள், பிள்ளைகளை பகைக்கிற பெற்றோர், இன்னும் அக்கம் பக்கத்துல இருக்கிற மக்களை பகைக்கிறவங்க, சபைக்குள்ளேயே இருந்து சபையாரை பகைக்கிற ஊழியர்களும் இருக்கிறாங்க, விசுவாசிகளும் இருக்கிறாங்க. அப்ப பகைக்கு யார் சொந்தக்காரரா இருக்கிறாங்களோ அந்த பகை ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அவர்களை கட்டாயம் அழித்திருப்பாருங்க. அதாவது தாவீதுக்கு ஒரு அருமையான ஒரு பெண் இருந்தாள், தாமார் எனப்பட்ட ஒரு பெண். அவள் ரூபவதி, சௌந்தரியம் உள்ளவங்களா இருந்தாங்க. ஆனா தாவீதுக்கு இன்னொரு மகன் இருந்தான், அம்னோன்னு. அவன் அந்த பெண்ணின் மேல கொண்ட தவறுதலான அன்பின் நிமித்தமா அவளை கெடுத்து விடுகிறான். இந்த தாமாரினுடைய சகோதரனாகிய அப்சலோம் தன்னுடைய சகோதரி கெடுக்கப்பட்டதை அறிந்து இந்த சகோதரியை தன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போய் வைத்துட்டான். அதற்கு அப்புறம் இந்த அப்சலோம் இந்த அம்னோனின் இடத்துல நன்மையாவது தீமையாவது எதுவுமே பேசல. பகை, என்னுடைய சகோதரியை கெடுத்துட்டானே. பிரதர், உங்களுக்கு அந்த பெண் சகோதரிங்கிறத காட்டிலும் தாவீதுக்கு அந்த பெண் மகள். நீ தாவீதின் இடத்துல கூட்டி கொண்டு போய் நியாயம் கேட்க வேணும், இல்லையா தாவீதின் இடத்துல அந்த பிள்ளையை அனுப்பி இருக்கணும். ஆனா அப்சலோம் அப்படி செய்யாம வைத்திருந்து இந்த பகையை வளர்த்தி ஒரு நாள் பாருங்க, ராஜாக்களுடைய குமாரர்களுக்கு விருந்து வைக்கிற போது தாவீதுடைய எல்லா குமாரர்களையும் வரவழைத்து தன் சகோதரியை கற்பழித்தவனுக்கு அதிகமான மதுபானத்தை ஊற்றி தன்னோடு கூட வந்த ஆட்களை வைத்து அவன் அடித்தே கொலை செய்து விட்டான். இதுதான் பாருங்க, பாவம் பூரணமாகும் போது அது மரணத்தை கொண்டு வருமாமா. இச்சை எப்படி கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறதோ, இந்த பாவம் பூரணமாகி மரணத்தை பிறப்பிக்கிறதோ, அதுபோல பகைய வளர விட்டோம்னு வைங்களேன், சாத்தான் அதற்கு தேவையான எல்லா மருந்தையும் ஊத்துவான். ஒருவேளை கணவன் மேல ஏதாவது தவறுதலான பகை எண்ணங்களை நீங்க வளர்த்துனீங்கன்னு வைங்களேன், கணவன் செய்த எந்த நன்மையும் உங்க கண்ணு முன்னாடி தெரியாது. அதே போல மனைவியின் மேல நீங்கள் பகை வைத்தீங்கன்னு வைங்களேன், மனைவி செய்த எந்த நன்மையும் தெரியாது. பெற்றோர் மேல நீங்கள் பகை வைத்தீங்கன்னு வைங்களேன், பெற்றோர் செய்த எந்த நன்மையும் தெரியாது. அதுபோல பிள்ளைகளின் மேல பகை வைத்திருங்க, எந்த நன்மையும் தெரியாது. அவர்கள் செய்த எல்லாமே தீமையாய் தெரிந்து கடைசியா பாருங்க, இது நாளடைவுல எப்பேற்பட்டதா மாறுனா, இந்த அப்சலோம் எப்படி ஒரு டிசிஸ் எடுத்தானோ அந்த டிசிஸ்குள்ள போய் நம்ம முடிஞ்சிருவோம். அதனாலதான் பகையை சிலுவையில கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த பகை முதலாவது எதை கொண்டு வரும் அப்படின்னா, பயத்தை தானா கொண்டு வரும் பாருங்க. பயம் எப்படி வரும் அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது, ஆதியாகம புஸ்தகத்தினுடைய 37ஆம் அதிகாரத்தின் 8வது வசனத்துல யோசேப்பு தன்னுடைய சொப்பனத்தை தன் சகோதரனுக்கு சொன்னபோது, அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி
அவன் சொப்பனங்களின் நிமித்தம் அவன் வார்த்தையின் நிமித்தம் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். பாருங்க, பகை சகோதரர்கள் தான் இவங்க, வேற யாரும் கிடையாது. ஒரு தகப்பன் பிள்ளைகள் தன்னுடைய தம்பிக்கு தேவனோட தொடர்பு கிடைத்திருக்குது, தன்னுடைய தம்பி ஒரு சொப்பனம் பார்த்திருக்கிறாரு, எல்லாம் சேர்ந்து தேவனை துதிப்போம். இதுதான் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, ஸ்திரியின் வித்துக்கும் தேவனுடைய வித்துக்கும் உண்டாகிற பகை. இந்த பகை என்ன பண்ணிட்டு இந்த யோசேப்பை குழியில போட்டு கொல்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனா அங்க ரூபன் கொடுத்த ஆலோசனையின்படி தப்பி வைக்கப்பட்டது மாத்திரமல்ல, யூதா கொடுத்த ஆலோசனையின் நிமித்தமா இஸ்மவேலர் கையில ஒப்பு கொடுத்து அவர் எகிப்திற்கு கொண்டு போயிட்டார். என்றைக்கோ பகைத்த பகை இன்றைக்கு லாபம் ஆயிடுச்சு. ஏன்னா இப்ப சொப்பனை சொல்றதுக்கு ஒரு மனுஷன் கூட கிடையாது. தான் இஷ்டப்படி வாழ்ந்துக்கலாம், தான் என்ன சொல்றோமோ அதெல்லாம் அப்பா கேட்கிற நிலைமையில இருக்கிறாங்க. இந்த 10 பேரும் ஒன்னா இருந்து சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா காலம் கடந்த பின்புதான் தேவனுடைய சித்தம் நிறைவேறுகிற அந்த காலத்துல இப்ப எல்லோரும் எகிப்துக்கு வருகிறாங்க. எகிப்துல யோசேப்பு மரணம் அடைகிறதுக்கு முன்னமே யாக்கோபு மரணம் அடைந்து விடுகிறார். இப்ப மரணம் அடைந்ததுக்கு அப்புறம் இப்ப யாக்கோபுனாலதான் இவர்கள் எகிப்துக்கு இந்த 10 சகோதரர் வர்றாங்க. இப்ப யாக்கோபு இறந்ததுக்கு அப்புறம் நாம் என்றைக்கோ நம் சகோதரனை பகைத்து ஒரு தவறுதல் செய்தமே, இன்றைக்கு அந்த பகையை நினைவு கூர்ந்து ஒருவேளை நமக்கு தண்டனை கொடுத்து விடுவாரோ என்று பயந்தார்களாமா. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலேயோ யாரோ ஒரு மனிதனை குறித்தோ மனுஷிய குறித்தோ ஒரு பயம் வருதுன்னா, பயங்கிறது இன்னைக்கு வந்ததுங்க, பகைங்கிறது என்னைக்கோ வந்துருச்சு. அந்த பகையினால நீங்கள் பேசின வார்த்தைகள் எக்கு தப்ப பெரிய பாதிப்பை கொடுத்துருச்சு. அந்த பாதிப்பு தான் இன்னைக்கு உயிரடைந்து பயத்தையும் சந்தேகத்தையும் கொடுக்குது. இதை ஆதியாகம புஸ்தகத்தினுடைய 50ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல யோசேப்பினிடத்துல நேரடியாவே போய் சொல்றாங்க, தகப்பன் போனது நிமித்தமா நீ எங்களை கொலை செய்து விடுவையோ என்பதை குறித்து பயப்படுகிறோம், சந்தேகப்படுகிறோம் நாங்க. ஆனா யோசேப்பு அவர்களை அப்படி நடத்தவும் இல்லை, நினைக்கவும் இல்லை. காரணம் என்னன்னா, சொப்பனத்தை கொடுத்த கர்த்தர் யோசேப்புடைய கூட இருந்து தேவ சாயலாய் மாற யோசேப்பை கர்த்தரே டியூன் பண்ணார் பாருங்க, மறுரூபப்படுத்தினாராமா. சங்கீத புஸ்தகத்துல ஒரு வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனுக்கு குறித்த வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் அந்த வார்த்தை அவனை புடமிட்டதுங்கிற. அப்ப யோசேப்பு தேவனால மறுரூபமாக்கப்பட்டதுனால பகையோடு கூட இல்லை, அன்போடு கூட இருந்தார். இப்ப முதலாவது காரியம், ஒரு மனிதனுக்குள்ள பகை எனப்பட்டது வந்ததுன்னா பயமும் சந்தேகமும் தானா வரும். இரண்டாவது, பகையுள்ள மக்களுக்கு வெட்கமும் அவமானமும் தான் வரும் பாருங்க. இத யோபுவின் புஸ்தகத்தினுடைய 8ஆம் அதிகாரம் 22வது வசனம், உம்மை பகைக்கிறவர்கள் வெட்கத்தால் மூடப்படுவார்கள், துன்மார்க்கருடைய கூடாரம் அழிந்து போகும் என்றான். யோசிச்சு பாருங்க, பகையோடு கூட இருக்கிறவங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல மிகப்பெரிய அவமானம் வரும் பாருங்க. ஒருவேளை இன்றைக்கு அவமானம் வராமல் இருக்கலாம், கட்டாய அவமானம் வரும். இதை சங்கீத புஸ்தகம் 44:7 பார்க்கிறோம். அப்ப பகையினால வரக்கூடிய அவமானம் வேணுமா, இல்ல அன்பினால் வரக்கூடிய மேன்மையும் மகிமையும் வேணுமா? இப்ப பகையோடு கூட நம்ம இருந்தோம்னா பகை கட்டாயம் எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மளை வெட்கப்படுத்திடும். அன்றைக்கு பார்வோன் கூட இஸ்ரவேலர் மேல அவ்வளவு பகையோடு கூட, தன்னிடத்துல ரதம் இருக்குது, போர் வீரர்கள் இருக்கிறாங்க என்று சொல்லி இந்த ரதங்களையும் போர் வீரர்களை எடுத்துக்கொண்டு செங்கடல இந்த இஸ்ரவேலரை துரத்தி கொண்டு போய் எப்படியாவது மறுபடியும் அவர்கள் அடிமையாக நினைத்து புறப்பட்டு வந்தான். ஆனா முடிவு பாருங்க, எல்லா ரதங்களும் குதிரைகளும் சமுத்திரத்திலேயே மூழ்கி போயிட்டு, அதை நடத்தி கொண்டு வந்த பராக்கிரமசாலிகளும் சமுத்திரத்திலே மூழ்கடிக்கப்பட்டு இறந்து போயிட்டாங்க. அங்க இதே பார்வோன் வெட்கத்தோடே தன்னுடைய வீட்டுக்கு திரும்பினான். இன்னைக்கு நம்ம கையில எல்லாமே இருந்தாலுமே பகைன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னு வைங்கள, எப்படி எல்லாம் போய் நம்ம அவமானப்படுவோம் நமக்கு தெரியாது. அது ஒரு பகை எனப்பட்டது ஒரு கேன்சரை விட மிக கொடூரமானது. சங்கீதம் 34:21
தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். இப்ப நீதிமான் தேவனாலே தன்னுடைய சொந்த ரத்தத்தினால அல்லது தேவனுடைய பலிபீடத்தில் ஐக்கியப்பட்டதுனால நீதிமானாக்கப்பட்டு இருக்கிற மனிதன், அவனை யாரெல்லாம் பகைக்கிறாங்களோ அவங்கள குற்றவாளி ஆவாங்க. எப்படி மொர்தெகாயை பகைத்த ஆமோன், இழிக்காத நோட் பண்ணி வச்சு 22 வரைக்கும். சங்கீதம் 34 அதிகாரம் 21வது வசனம், தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான்களா இருக்கலாம், அல்லது பலிபீடத்தோடு கூட ஐக்கியப்பட்டது நிமித்தமாயான நீதிமான்களா இருக்கலாம். தேவனாலே நீதிமான்களாக்கப்பட்ட யாராக இருந்தாலுமே அவர்களை பகைக்கிறவர்கள் எப்படியாவது யாராவது ஒரு இடத்துல குற்றவாளிகளாயிருவாங்க. எப்படி யூதர்கள் எல்லாம் அழிக்கும்படியாய் ஆமான் திட்டம் போட்டு மொர்தெகாய்க்கு தூக்கு மரத்தை ஏற்படுத்தி வைத்தான். ஆனா காலம் கடந்த போது எந்த தூக்கு மரத்தை ஆமான் ஏற்படுத்தி வைத்தானோ அதே தூக்கு மரத்துல மாட்டக்கூடிய குற்றவாளியாய் மாறிட்டான். சார், வேத வசனம் எல்லாம் அதிகாரத்துக்கு பயப்படுகிறது அல்ல, பணத்துக்கு பயப்படுகிறது அல்ல, மேன்மைக்கு பயப்படுகிறது அல்ல. எந்த மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறானோ, தேவனுடைய வசனத்துக்கு நடுங்குகிறானோ, அவனுக்கு தேவனுடைய வார்த்தை கட்டாய நன்மை செய்யும். ஆனா தேவனுடைய வார்த்தை தெரியாமலோ அல்லது தெரிந்தோ துணிகரமா எந்த மனிதன் அதற்கு எதிராக செயல்படுகிறானோ அது ஈவு இரக்கமே இல்லாம பாருங்க கட்டாயம் ஒரு நியாய தீர்ப்பை கொண்டு வந்துடும். இங்க நீதிமானை பகைக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில பாருங்க குற்றவாளியாகி தண்டனையை பெற்று விடுகிறான். அடுத்து பகை எனப்பட்டது ஓடி போக பண்ணிருமாமா, ஊரை விட்டு ஓட பண்ணிரும். பகையோடு கூட இருக்கிற மனிதர்கள் அநேகர் எப்படி இருக்கிறது இல்லை அப்படின்னா, நிம்மதியா தங்கள் வாழ்க்கையை முடிக்கிறது இல்லைங்க. அதாவது யாக்கோபு தன் தகப்பனுக்கு ஆகாரத்தை கொடுத்து தகப்பனிடத்துல ஆசீர்வாதத்தை வாங்கிட்டார். இது தகப்பனுடைய மிஸ்டேக் தான். போய் ஒரு நாள் பசியோடு இருந்தபோது கூளை கொடுத்து ஏசாவை ஏமாற்றி வாங்கினது கூளை காட்டிலும் சேஷ்டபுத்திர பாகம் பெரிதல்ல என்று நினைத்த ஏசாவினுடைய தவறுதல். ஆனா இப்பொழுது இந்த யாக்கோபு போய் தன் தாயாருடைய ஆலோசனையின்படிதான், ஆனா வார்த்தை தான் நான் ஏசா வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான். அப்ப அவங்க அப்பாட்டத்தான் நியாயம் கேட்கணுமே தவிர, இவங்க அப்பா தான் அவனை ஆசீர்வதித்தாரு, அவங்க அப்பா தான் உன்னையும் ஆசீர்வதிக்கணும்னு சொன்னவரு. ஆனா அவங்க அப்பாவின் இடத்துல போய் என்னை ஆசீர்வதியும் என்று ஏசா கேட்ட போது எல்லா ஆசீர்வாதத்தையும் யாக்கோபுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்ட்டார். இது நிமித்தமாய் ஏசா யாக்கோபை பகைத்தான். அப்பா என்றைக்கு மரிக்கிறாரோ அன்றைக்கு உனக்கும் கல்லறை ஏற்படுத்துவேன் என்று வெளியரங்கமா டிக்ளேர் பண்ணான். பகை பாருங்க, கொலை செய்ய கூட தூண்டிரும் பாருங்க. ஆனா இதனுடைய ரிசல்ட் என்னன்னா, தேவனாலே மறுரூபமாக்கப்பட்டு யாக்கோபு இப்ப இஸ்ரவேலராய் வரும்போது அவன் கானான் தேசத்தில் சம்பாதித்த அத்தனையும் தன் மனைவி பிள்ளைகள் எல்லாவற்றையும் கூட்டிக் கொண்டு அவன் சேர் என்கின்ற மலை தேசத்துக்கு போயிட்டான். வீட்டை காலி பண்ணிட்டு ஓட வேண்டியதாயிடுச்சு பாருங்க. பகை எப்பேற்பட்ட ஒரு மனிதனையும் குடியிருக்க பண்ணாது பாருங்க. சில பேர் ஊரை காலி பண்ணிட்டு போறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? நீ கர்த்தருடைய பிள்ளையா வாழ்வே என்றால், கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையின்படி நீ வாழ்வாய் என்றால் தேவனே உன்னை இருக்கிற இடத்துல நிலைநிறுத்துவார். ஆனா பகையோடு வாழ்ந்தீனா, அதுவோ தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை நீ பகைப்பாயானா கட்டாயம் ஊரை விட்டு ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருப்பாருங்க. பகை விரோதத்தை ஏற்படுத்தும் என்று நீதிமொழிகள்ல சொல்லப்பட்டிருக்கு. பகையை நீங்களும் நானும் எந்த இடத்துல போய் கிளியர் பண்ண முடியும்? சில நேரம் காரணம் இல்லாம சில பேர் நம்மளை பகைக்கிறாங்க. ஏன் பிரதர் இவங்க பகைக்கிறாங்க? நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், தேவ சத்தம் கேட்டிருக்கிறேன்,
ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய பிறப்பே தேவனால முன் குறித்த போதும் ஏன் என்னை பகைக்கிறார்கள் என்கின்ற ஒரு தெளிவு நமக்கு தெரியணும். வேதத்துல கூட உங்களை என்னையும் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்துல பவுல் சொல்லும்போது சொன்னாரு, நீங்களும் நானும் ஆவிக்குரிய ஈசாக்குகள் அப்படிங்கிறார். அப்ப ஈசாக்கா இருந்த போதும் கூட இந்த பிள்ளையின் மூலமாக தேசமே ஆசீர்வதிக்கப்படும் என தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருந்த போதும் கூட இந்த ஈசாக்கை பகைத்த ஒரு கூட்டத்தை ஒரு அதிகாரத்துல முழுசா ஆண்டவர் எழுதி வைக்கிறார். ஆதியாகம புஸ்தகத்தினுடைய 26ஆம் அதிகாரம் 26:1-2 வசனங்களை வாசிக்கிறோம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிருனர். இப்ப பஞ்சகாலம் வருது. பஞ்சகாலத்துல இங்க கேராருக்கு ஈசாக்கு வந்த உடனேயே கர்த்தர் தரிசனமாய் சொல்றாரு, நீ எகிப்துக்கு போகாம நான் சொல்லுகிற தேசத்துல குடியிருனர். இந்த ஈசாக்கு, ஆண்டவரே நான் எந்த தேசத்துல குடியிருக்கணும்னு கேட்கவும் இல்லை, ஆண்டவர் சொல்லவும் இல்லை. கர்த்தர் தரிசனமான போது கேரார்ல இருந்த இந்த ஈசாக்கு கர்த்தர் பேசி முடித்த பின்பும் 6வது வசனத்துல ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். நீங்களும் நானும் பாருங்களேன், ஒரு காலத்துல கைகளால் செய்யப்பட்ட காரியங்களை கர்த்தர் என்றும் தெய்வம் என்றும் வழிபட்டு கொண்டிருந்தோம். நாம வழிபட்டது எப்படி இருக்குதோ அது மாதிரி நாமளும் இருந்தோம். ஆனா இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளா மாறி இருக்கிறோம். 1 யோவான் 3:2 சொன்னபடி இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அப்ப இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருப்போம். ஆனா அவர் வரும்போது நாம் தேவனுடைய பிள்ளைகளா போய் நம்ம சந்திக்க மாட்டோமாமா. அவர் வரும்போது அவருக்கு ஒப்பாய் இருப்போம். அப்படின்னா நம்ம பயணிக்க வேண்டிய இடம் எனப்பட்ட ஒன்று இருக்குது, அதை நோக்கி நம்ம பயணிக்கணும் பாருங்க. அப்படி அதை நோக்கி பயணிக்காம நம்ம ஒரு மதம் விட்டு மதம் மாறி இருக்கிறோம், சாமி விட்டு சாமி மாறி இருக்கிறோம்னா கட்டாயம் பாருங்க இல்லற வாழ்க்கையிலையும் சந்தோஷம் இருக்காது, வேலை ஸ்தலத்திலும் சந்தோஷம் இருக்காது. நீங்க எவ்வளவு நன்மை செய்தாலுமே பகைக்கிற மக்கள் கட்டாயம் உங்களுக்கு இருந்தே தருவாங்க. இந்த ஈசாக்கு கேரார்ல குடியிருந்ததுனால ஈசாக்கும் அவருடைய மனைவியாகிய ரெபேக்காள் இருவருமே பாருங்க கணவன் மனைவியா கூட வாழ முடியல ஒரு ஊர்ல. இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள்ல பாருங்களேன், கணவனோடு கூட நல்ல ஐக்கியம் இல்லை, மனைவியோடு நல்ல ஐக்கியம் இல்லை. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, கர்த்தர் இவர்களுக்கு முன்குறித்த இடத்தை நோக்கி பயணிக்காம இவர்கள் விருப்பப்படியே கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறது. கர்த்தர் தரிசனமான போது கேரார்ல தான், கர்த்தர் தரிசனமானதுக்கு அப்புறமும் கேரார்ல தான். ஆனா அவங்க எகிப்துக்கு போகல. இப்ப நிறைய பேர்த்திட்ட கேட்டு பாருங்க, எங்க வீட்டுல எந்த சாமி படமும் இல்லைங்க, நாங்க எந்த சாமி கோயிலுக்கும் போக மாட்டோங்க, இனியும் நாங்க எந்த சாமி பேரையும் சொல்ல மாட்டோம், நாங்கெல்லாம் கிறிஸ்டியன். ஐயா, நீ கிறிஸ்டியனா இரு, கிறிஸ்டி இல்லாத இன்னாயிரு, அது முக்கியம் இல்ல. கிறிஸ்துவுக்குள் இருந்தா தாங்க புது சிருஷ்டி. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகும், எல்லாம் புதிதாகும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள வராம பெயரளவுல இயேசுனே கூட பேர் வச்சிருந்தா கூட கட்டாயம் குடும்பத்துல தேவன் விரும்புகிற அல்லது தேவன் கொடுக்கிற அந்த சந்தோஷத்திற்கு சில பேர் தடையா வந்து நிற்பாங்க. ஒருவேளை பையனோட அம்மா தடையா நிக்கலாம், அல்லது பொண்ணோட அம்மா தடையா நிக்கலாம், இல்ல பிள்ளைகள் தடையா நிக்கலாம், இல்ல உறவினர்கள் கூட தடையா நிக்கலாம். இப்ப இந்த பெலிஸ்திய தேசத்து ராஜாவாகிய அபிமெலேக்கே வந்து ஈசாக்கின் இடத்துல கேட்கிறான். இவர்கள் ஜன்னல் வழியா எட்டி பார்க்கிறான். இவர்கள் விளையாண்டு கொண்டு இருந்தாங்களாமா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். என்ன விளையாண்டுட்டு இருந்தாங்கன்னு தெரியல. ஆனா அவன் ஜன்னல் வழியா எட்டி பார்த்து, நீங்கள் கணவன் மனைவியா இருக்கும் போது நீ எப்படி என்னிடத்தில் அவள் உனக்கு சகோதரி என்று சொல்லலாங்கிற. இதுதான் பாருங்க, குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற சந்தோஷமே அவங்களுக்கு இல்லாம பண்ணிட்டான்.
இதற்கு அப்புறம் பாருங்க, ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைத்த போது கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறாரு. அந்த வருடத்துல அவன் 100 மடங்கு பலன் பெற்றான். எத்தனையோ பேர் சொல்றது என்னன்னா, கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சிட்டாரு பாருங்க, 100 மடங்கு பலன் பெற்றான். சாரி, இவனுடைய மச்சான் ஒருத்தன் இருந்தார், லாபான் எனப்பட்டவர். அவரு இவருடைய மனைவியை அனுப்பும் போது என்ன சொல்லி அனுப்புறாருன்னா, சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாய்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கிறார். அவர் ஒரு விக்கிரக வழிபாடு செய்யறவரே தன்னுடைய சகோதரி கோடா கோடியாய் பெருகணும்னு ஆசீர்வதிப்பாருன்னா, இப்ப கர்த்தர் 100 மடங்கு தான் ஆசீர்வதிப்பாரா? அப்ப கோடான கோடி ஆசீர்வாதத்தை கொடுக்கிற லாபானை விட கர்த்தர் எளிமையானவரா அல்லது வலிமை கொன்றியவரா அப்படின்னு கேட்க தோணுது பாருங்க. சரி, இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தான் கொடுத்துட்டாருன்னா மக்கள் எல்லாம் சந்தோஷமா தானே ஏற்றிருக்கணும். அங்க வேதம் சொல்லுது பாருங்க, 26ஆம் அதிகாரத்தினுடைய 13-14 வசனத்துல, அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக வேலைக்காரரும் இருந்தபடியினால் பெலிஸ்தியர் அவன் பேரில் பொறாமை கொண்டார்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டார்னா, இங்க பெலிஸ்தியர் என்ன பண்றாங்கன்னா இவன் மேல பொறாமை கொள்றாங்க. இப்ப ஈசாக்கு கேராரின் பள்ளத்தாக்குள்ள உள்ள போறாரு. பள்ளத்தாக்குல போய் துறவு தோண்டின போது நீர் வருது. உடனே அதுக்கு அவர் நினைக்கிற நினைவுகள் என்னன்னா, மாற்றம் எனப்பட்டது, பெயரை மாற்றிட்டோம்னா எல்லாம் மாறிடும்னு அந்த நீரூற்றுக்கு ஏசேக்குன்னு பேர் வைக்கிறார். மறுபடியும் ஒரு துறவு தோண்டின சித்தனான்னு பேர் வைக்கிறார். அப்ப இன்றைக்கு எத்தனையோ பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, பெயர் மாற்றம் வந்துருச்சுன்னா, ஒருவேளை மாரியம்மாள் என்கின்ற ஒரு பெயர்ல இருந்த நீங்க மேரி அம்மாவா மாறிட்டீங்கன்னா மேரி அம்மாவுக்கு எல்லா ஆசீர்வாதமும் வந்துருன்னு நினைக்கிறாங்க. நீங்க மேரி அம்மாவா இருங்க, இல்ல மேரிக்கே அம்மாவா இருந்தாலுமே தேவன் முன்குறித்த இடத்துல நம்ம போய் வாழ்க்கை அமையலன்னா மேரிக்கும் ஆசீர்வாதம் இருக்காது, மேரி அம்மாவுக்கும் ஆசீர்வாதம் இருக்காது. பாருங்க, வேதம் சொல்லுது, என்னதான் ஏசேக்குன்னு பேரு வச்சுட்டு சித்தனான்னு பேரு வச்சுட்டு ரெகபோத்துன்னு பேர் வச்ச போது ஒரு மாற்றமும் வரல, தேவனும் வரல. இதற்கு பின்பு தாங்க அவர் பெயர் சபாவுக்கு வருகிறார். பெயர் சபாவுல வந்த போது 23வது வசனம், அங்கே இருந்து பெயர் சபாவுக்கு போனான். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், பயப்படாதே, நான் உன்னோட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். அப்ப கர்த்தர் போக சொன்ன இடம் எதுனா பெயர் சபா எனப்பட்ட இடம்தான். ஆனா அத ஈசாக்கு கேட்கவும் இல்ல, தன் இஷ்டப்படி எங்க ஆரம்பிச்சாரு அங்கேயே ஆரம்பிச்சாரு. இப்ப பிரச்சனை தான் பாருங்க, இவரை பெயர் சபாவுக்கு கொண்டு வந்துருச்சு. இந்த கேராரின் பள்ளத்தாக்குலையும் கர்த்தர் அவருக்கு தரிசனமாகல, ஏசேக்குலையும் தரிசனமாகல, சித்தனாவிலையும் தரிசனமாகல. இப்ப மறுபடிதான் பெயர் சபாவுல வந்துதான் தரிசனமாகிறார். அப்ப இந்த பெயர் சபா எனப்பட்டா என்ன அர்த்தம் அப்படின்னா, சத்திய கிணறு அல்லது கண்காணிக்கப்படுகிற ஒரு ஸ்தலம் என்ற அர்த்தம். ஏன்னா அங்கதான் ஆகார் ஒரு நீரூற்றை கண்டு அங்க நீரெண்ணை கண்காணிக்கிற தேவன்னு பேர் வைக்கிறாங்க. இந்த பெயர் சபாவில தான் இதே பெலிஸ்திய ராஜாவாகிய அபிமெலேக்கும் இந்த ஈசாக்கை பகைத்த பெலிஸ்திய ராஜாவினுடைய நண்பர்களும் அங்கதான் இருந்திருக்கிறாங்க. இப்ப இந்த பெயர் சபாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த பெலிஸ்திய ராஜாவாகிய அபிமெலேக்கோ அவருடைய நண்பர்களோ அன்றைக்கு ஆபிரகாமோடு கூட எப்படி உடன்படிக்கை பண்ணினாங்களோ அதே மாதிரி இங்க ஈசாக்கின் இடத்துல வர்றாங்க. வருகிற போது இப்ப ஈசாக்கு அவர்கள் பகைத்தது கர்த்தர் அல்லாததுனால பகைச்சாங்க பாருங்க. ஆனா நீ கர்த்தரால மீட்கப்பட்டிருக்கிற, உனக்காக பாவமே செய்யாத ஒரு ஆடு மோரியா மலையில பலி செலுத்தப்பட்டிருக்குது. அப்ப நீ வாழுகிற ஒரு வாழ்க்கை மன்னிக்கிற வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை. அப்படி வாழாம நீங்க என்னை பகைத்தீங்க, அந்த பகை எனக்குள்ள இருக்குதுன்னு
ஈசாக்கு இப்ப நேரடியா அந்த பெலிஸ்திய ராஜாவின் இடத்துல சொல்றாங்க. அந்த பெலிஸ்திய ராஜா அவங்க எல்லாம் சொல்றாங்க, இல்ல நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஈசாக்கினுடைய தகப்பனாகிய ஆபிரகாம் இந்த பெயர் சபாவில்தான் சதா காலமும் இருக்கிற தேவனுக்கு தோப்பினாலே ஒரு பலிபீடம் கட்டி தொழுது கொண்டாராமா. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார், மரத்துல ஒரு பலிபீடம் கட்டி. அதனாலதான் இயேசு எபேசியருக்கு 2:16 சொல்லும்போது சொல்றாரு, சிலுவையில இயேசு பகையை கொன்று இருதரத்தாரையும் ஒப்புரவாக்கினார். இன்றைக்கு நீங்களும் நானும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையே பார்த்துட்டு இருக்கிறோமே தவிர, அந்த இயேசுவுக்குள் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இயேசு என்னுடைய பாவத்தை சிலுவையில ஏற்றுக்கொண்டு அவர் எனக்காக சிலுவையில் அறையப்பட்டபடினால எனக்கு விரோதமா யாரு தப்பு பண்ணியிருந்தாலோ அவர்களை நான் மன்னிக்கிறேன் என்கின்ற ஒரு சுபாவம் தான் இந்த சிலுவையில இயேசு நமக்கு சம்பாதித்து கொடுத்தது. இந்த நாளிலும் கூட ஈசாக்கை போல ஒருவேளை ஆரம்பித்த இடத்திலே அப்படியே இருக்கிறீங்களா? பெயர் மாற்றத்தோடு இருக்கிறீங்களா? அல்லது கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்டுட்டேன், ஆட்டுக்குட்டியால மீட்கப்பட்டுட்டேன், அந்த இடத்திலே இருக்கிறீங்களா? பிரச்சனை தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்குங்க. ஒருவேளை உங்களுக்கு ஐஸ்வர்யவானா மாறலாம், பெரியாளா மாறலாம். ஆனா உங்களுக்கு உள்ளான மனுஷனுக்குள்ள இருக்கிற பகையை நீங்க ரெக்கவர் பண்ணணுமா இருந்தா இந்த பெயர் சபாவுக்கு வரணும். தோப்பினாலே உண்டாக்கப்பட்ட பலிபீடத்துல சதா காலமும் இருக்கிற கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்ட போது இதே பெலிஸ்திய ராஜா வந்து ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை பண்ணினார். தகப்பனுக்கு சிநேகிதன் எப்படிங்க பிள்ளைக்கு பகைங்கனானா, தகப்பனுடைய ஸ்தானத்திற்கு பிள்ளை போகாத வரைக்கும் தகப்பனுடைய சிநேகிதன் எல்லாமே பிள்ளைக்கு பகைங்கரா மாறிடுவாங்க. ஆனா தகப்பனுடைய ஸ்தானத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் தகப்பனை சிநேகித்தவர்கள் பிள்ளையும் சிநேகிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இயேசுவை சிநேகித்தவர்கள் இன்றைக்கு ஏன் என்ன பகைக்கிறாங்கன்னா, நான் இயேசுவின் ஸ்தானத்துல போய் இன்னும் சென்றடையில, இந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு நானும் சிலுவைக்குள் வாழுகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கேளுங்க. கட்டாயம் பகையை சிலுவையில இயேசு கொன்றது போல சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் நம்மளை பகைக்கிறவர்களை நேசித்து அவர்களுக்குள்ள இருக்கிற பகையை கொன்று வெற்றி வாழ்க்கை வாழ ஆண்டவர் உதவி செய்வார். ஒருவேளை நீங்க இந்த சிலுவையின் அனுபவத்துக்குள்ள வரலனா, ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அப்சலோமை போல, ஆமானை போல இந்த பகை நம்மளை மரத்திலே தூக்கி காலி பண்ணிடும். அப்படி இல்லாதபடி அன்பின் தெய்வமாகிய இயேசுக்குள்ள நீங்களும் நானும் அடக்கம்பட்டு அவருக்காக வாழ்வோம்னா, நம்ம பாவங்களையே இயேசு மன்னிக்கிற போது நாமளும் மற்றவர்களுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு அவர் நமக்கு உதவி செய்வார். நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பகையை சிலுவையில கொன்று இருதரத்தாரையும் நீர் ஒப்புரவாக்கினீரே, அதே போல எங்கள் வாழ்க்கையிலையும் யாரோ தெரிந்தோ தெரியாமலோ எங்களுக்கு விரோதமான சில காரியங்கள் செய்திருக்கலாம். எங்களுக்கு விரோதமா எங்களுடைய அழிவுக்கு காரணம் பண்ணணும்னு நினைத்திருக்கலாம். எங்களுக்கு விரோதமாய் வழக்குகள் கூட தொடர்த்திருக்கலாம். எங்களுடைய நன்மைகளுக்கு எதிராக இருந்திருக்கலாம். அவர்களெல்லாம் நாங்கள் மனதார மன்னிக்க எங்கள் இருதயத்துல பரிசுத்த ஆவியினுடைய அன்பு ஊற்றப்பட நாங்கள் செபிக்கிறோம். நாங்களும் மனுதினமும் நீர் விரும்பினபடி இந்த சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றி வர உதவி செய்யும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள மிஷனரி சகோதரர் ஜெயபால், இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்கள், சேலையூர், சென்னை, தென்னிந்தியா. மிஷனரி பிரதர் ஜெயபால், ஜீசஸ் பிளஸ் மினிஸ்ட்ரீஸ், சேலையூர், சென்னை, சவுத் இந்தியா.